லிவியத்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஒன்றுக்கு இதில் பதிலளிக்கிறேன். அதுபோல் இன்னொரு காரியம், ஊழியத்துக்கு சத்தியமங்கலம் அப்படின்னவனையும் என்னோடய மைண்டில் என்ன நடந்தது என்ன இருந்ததுன்னு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல் அந்த கடைசியில் அவங்களுக்கு அந்த அழுகிய கால்கள் குணமானதா அப்படின்ற குறித்து உங்களோடு கூட நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட தேவன் செய்த காரியங்களை குறித்து, தேவன் கொடுத்த ஊழியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அந்த பதிவில் கூட ஒரு சகோதரர் பதிவிட்டிருந்தாங்க, லிவியத்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லிவியத்தான் என்றால் அது ஒரு பாம்பினுடைய ஆவி, பாம்பினுடைய ஆவி, சர்ப்பம் படுத்திருக்க மாதிரி உள்ள அந்த காரியத்தை தான் கன்னியாகுமரி முதல் கல்கத்தா வரைக்கும் படத்து கிடக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சொப்பனத்தில் எனக்கு அதை ஆண்டவர் காட்டினார். அதை ஏறி மிதித்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், அதுக்கு ஜெபிக்கணும், ஜனங்கள் அங்கே உள்ள எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் எல்லோரும் ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. அங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள பாஸ்டர்மார்கள் அந்த லைனில் பொதுவாகவே அந்த லைன் மூலம் நிறைய ஊழியக்காரர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அது பத்தாது, இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதனால் தான் அந்த லிவியத்தானை பற்றி நான் அந்த இடத்துல சொல்லியிருந்தேன். அது யோபு எழுதினதான புத்தகத்தில் 51:1 லிவியத்தானை தூண்டியினால் பிடிக்கக்கூடுமோ, அது நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ என்று ஆண்டவர் கேட்குறாரு, யோபுட்ட கேட்குறாரு. ஒரு சாதாரணமாக ஒரு நீதிமானாக இருக்கிற ஒரு யோபுட்ட, அவர் துக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கிறவட்ட இதையெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல ஏன்டா சொல்லியிருக்கிறான்னு நம்ம எத்தனையோ தரங்களில் நான் யோசனை பண்ணியிருக்கிறேன். அப்போது இது எதை குறித்து எதுக்காக சொல்லியிருக்கிறாருன்னா, வரும் நாட்களில் நடக்கக்கூடியதான இந்த சம்பவங்களை குறித்து தான் அவருக்கு தீர்க்க தரிசனமாக அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்காரு. அதை நீ கயிற்றுனால பிடிக்கக்கூடாது, கண்டிப்பாக மனுஷனால் அது செய்ய முடியாது. அதை யோபு ஒத்துக்கொள்கிறாரு. ஒத்துக்கொண்டு தான் என் மாயை மூடிக்கொள்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு துணிகிறார், அதாவது கீழ்ப்படுகிறார். அதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் ஒரு நீதிமானாகவே காட்டிக்கொள்ளிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு ஆவி சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆவி என்ன செய்யும்னா வலு சொற்பத்தின் ஆவி, வஞ்சகத்தின் மக்களை வஞ்சகமாக ஏமாற்றி கொண்டிருக்கிறதான ஆவிகள். உங்களுக்கு அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே என்னென்ன பாவங்கள் நிறைந்து இருக்கிறதுன்னு தெரியும். குடி, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை, இப்படி ஏகப்பட்ட காரியங்கள். வெளியில் பக்தின்ற போர்வை, ஆனால் உள்ளே வேறு மாதிரி இருக்கும். இதையெல்லாம் இதைத்தான் லிவியத்தானின் ஆவி, வலு சொற்பத்தின் ஆவி சொல்கிறோம், வஞ்சிக்கிற ஆவிகள். இது எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் வாழும், தலை கல்கட்டாவில் இருக்கிற அந்த பாம்பு இருக்குது. இதைத்தான் நியாயந்தீர்ப்பார். யார் நியாயம்? அவர் தான் நியாயந்தீர்ப்பார், ஆண்டவர் தான் நியாயந்தீர்ப்பார். அதை ஏசாயா 27:1 அக்காலத்திலே கர்த்தர் லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பம்னோடனே நம்ம கடலுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கக்கூடாது. ஜனசமுத்திரம்னு சொல்லின்றது ஜனங்கள் மத்தியில் தான் இருக்குது. அது அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய கிரியை அங்கே தான் இருக்குது. அதை ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன போதிச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, இந்த ஆவிகளுடைய கிரியை என்ன செய்ய முடியாது, நீங்கள் மாற்றவே முடியாது. வஞ்சித்து கொண்டே தான் இருக்கும். அதனுடைய கிரியைகளை ஒன்றுமே செய்ய முடியாது. அதை தான் நீங்கள் யோபு 41 முழுவதுமாக படிக்கும் மாதிரி அதில் இருக்கும். அதில் நிறைய விளக்கம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். ஆனால் அவருடைய பட்டயத்தால் தன்மை, அவருடைய பட்டயம் உள்ள இயற்கை தான். என்னென்ன நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் சொல்கிறோம்ல, இதுதான். அதை பஞ்சபூதங்களை ஆதி காலத்தில் வணங்குனாங்களே, அதெல்லாம் கடவுளாக வணங்கினாங்க. ஆனால் இதையெல்லாம் படைத்தது யார்? ஆண்டவர். அந்த கடவுள் கர்த்தர் பிதாவாகிய தேவன், அவர் இவைகளினால தான் படைத்த இவைகளை கொண்டு தான் என்ன செய்கிறாரு, இந்த காரியங்கள் எல்லாம் தண்டிக்கிறார். இந்த ஆவிகளை, இதை வணங்குகிற ஜனங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, இந்த சர்ப்பத்தினுடைய ஆவி உடைய, அதனுடைய செய்கைகளுடைய, வஞ்சிக்கிற ஆவிகளுடைய எல்லாத்தையும் என்ன செய்கிறார், நியாயம் தீர்ப்பதற்காக தான் இந்த பகுதி ஃபுல்லாக என்ன செய்ய போகுது, அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் என்னை மயிலாடுதுறை தான் எல்கை என்று சொன்னார். அப்போது மயிலாடுதுறை எல்கை மற்றதெல்லாம் கடலுக்குள்ளே போனால் எதனால் அழிக்கப்படும்னா இந்த காரியங்கள் தான். ஆகையினால் ஏற்கனவே இந்த காரியங்களுக்காக மனம் திரும்புறதுக்கு இங்குள்ள பாவ அக்கிரமங்கள்லாம் இன்னும் அழியாமல் இருக்குன்னு அந்த சைடில் இதற்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதான ஊழியக்காரர்கள் நிறையா இருக்கிறாங்க.
கன்னியாகுமரியிலேருந்து கல்கட்டா வரைக்கும் அந்த பகுதியில் கடற்கரை ஓரமாக இருக்கிறவங்க நிறையா ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, இதுக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், இதெல்லாம் கண்டிப்பாக அந்த நியாய தீர்ப்பு நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. என்ன இடத்துல ஆண்டவர் சொன்ன கருத்தை நான் அதை சொல்கிறேன். ஏற்றுக்கொள்ளுகிறது ஏற்றுக்கொள்ளாது உங்களுடைய பிரியம். அதே போல் சத்தியமங்கலத்தில் ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ட்ரைனிங் ஒரு 10 நாள் போட்டிருந்தாங்க. ட்ரைனிங் எங்கே போட்டிருந்தாங்கன்னா, கரெக்டாக ஏற்காடு மலை அந்த பகுதியில் போய் ஏலகிரி மலை ஜவ்வாது மலைக்கு இடையில் ஆண்டியப்பனூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் எங்களுக்கு ட்ரைனிங் 10 நாள் கொடுத்தாங்க. ஆண்டவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காங்களே, மலைகள் தோறும் பட்டணங்கள் தோறும் நீ போய் என்னை பொறுத்து சொல்லணுன்னாரு. கரெக்டாக நாங்கள் போய் ட்ரைனிங் எடுத்து போன இடமும் அந்த 2 ஏலகிரி மலை ஜவ்வாது மலை ஏற்காடு மலை இருக்குது பார்த்திங்களா, அந்த மலை பிரதேசத்துக்குள்ளே கீழே இருக்கிற கிராமத்தில் தான் ஆண்டியப்பனூன்ற அந்த இடத்துல தான் 10 நாள் ட்ரைனிங் எடுத்தோம். அங்கே ஒரு சில பகுதிகளில் என்னால் என்ன அந்நியாரம் சொல்ல முடிஞ்சோ அதை காரியங்களை சொன்னேன். ஆனால் அதே நேரம் எதுக்காக போயிருக்கிறோம், ஒரு மிஷினரியினுடைய காரியமாக போயிருக்கிறோம். அந்த காரியத்தை தான் நம்ம செய்ய முடியும். தேவன் நம்மக்கிட்ட என்ன சொன்னாரோ செய்த காரியங்களை அங்கே மனதளவில் நான் என்ன செஞ்சேன், அந்த இடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டோடைய நியாய தீர்ப்பு அந்த இடங்களில் வரக்கூடாதபடிக்கு ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பரிந்து பேசி அந்த காரியங்களுக்காக நாங்கள் ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இது மாதிரி ஒவ்வொரு மலைகள் தோறும் ஆண்டவர் அனுப்பிக்கிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்திங்கன்னா ஊழியத்துக்கு அனுப்பின இடமும் எங்கே, சத்தியமங்கலம் திம்பம் மலைப்பகுதி, கொண்டேரி பள்ளம், அந்த டிஎன்பாளையம் கேன்பாளையம் எல்லாம் மலையை ஒட்டி உள்ள அந்த பார்டர் தான். வீரப்பன் அண்ணன் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த பார்டர் தான் இருந்தாங்க. நாம் ஐயோ சத்தியமங்கலத்துக்குள்ளே அனுப்புகிறாங்களே, காட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்களேன்னு பயந்து போய் ஐயோ எப்படி இருக்குமோ அப்படின்னா, போகும்போது எல்லாம் இருட்டு, 1 மணிக்கு கூப்பிட்டு போகிறோம், எங்கே தெரியுமா நமக்கு. இப்போ அப்படி போன இடம் பார்த்திங்கன்னா, அங்கே போகிற இடத்துல பகலில் பார்த்தா பல லட்சம் மக்கள் அங்கே இருக்கிறாங்க, பல லட்சம் ஆத்துமாக்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அது ஒரு காடு கிடையாது. அவர் வீரப்பன் அண்ணன் அவர்கள் இருந்த அந்த ஏரியா தான் உள்ளே தான் காடு, மலைக்கு உள்ளே. மற்றபடி கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் இருக்குது, அங்கிட்டு ஈரோடு பலி பெருந்துறைப்புறம், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு சத்தியமங்கலம், அந்த சைடு சதுமுகை, மேட்டுப்பாளையம், பவானிசாகர் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது. ஏகப்பட்ட பெரிய ஒரு ஊர் பண்ணாரியம்மன் கோயில், இது எல்லாமே அந்த ஏரியாவில் தான் இருக்குது. நம்ம நினச்சிக்கிருக்கோம் சத்தியமங்கலம்னா ஐயோ வீரப்பண்ணை காடு அங்கே சுட்டு போடுவாங்களேன்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம அங்கே போனால் அவர் இல்லை. நம்ம போகிறப்ப அவர் இறந்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம என்னெல்லாம் அப்படி பயந்துகிட்டே போனோம். ஆனால் அங்கே போனால் ஆத்துமாக்களுக்காக எல்லா இடங்களையும் போய் ஊழி செய்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அந்த சமயத்தில் அந்த அம்மாட்ட நான் ஜெபம் பண்ணி ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு வந்துட்டோம். அந்த ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு வந்தோடனையும் அந்த அம்மா டெய்லி அந்த எண்ணெய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏசு ரத்தஞ்சயம் என்னை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவருங்க. கரெக்டாக 3ஆவது நாள் செவ்வாய் புதன் வியாழன், நான் திங்கக்கிழமை கொடுத்துட்டு வந்தேன், செவ்வாய்க்கிழமை கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த செவ்வாய்க்கிழமை முழுக்க போட்டுருக்காங்க, புதன்கிழமை முழுக்க போட்டுருக்காங்க. வியாழக்கிழமை போட்டு முடித்து நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு ஐயன்னு கத்திருக்கிறாங்க. என்னங்க லைட்டை போடுங்க லைட்டை போடுங்கன்னு கத்திருக்காங்க. அந்த ஐயா வேகமாக போய் என்ன பண்ணிக்கிறாரு, லைட்டை போட்டுக்கிறாரு. ஐயோ பச்சை பாம்பாக போகுது, மஞ்சள் பாம்பாக போகுது, கருப்பாம்பாக போகுதுன்னு இருக்கிறாங்க. காலில் இருந்து அந்த பிலிசூனி ஆவி அதெல்லாம் முற்றிலும் ஆண்டவர் நீக்கி போட்டார். அந்த முன்பு இருந்த போலே கால் அப்படியே பல அவங்களுடைய அந்த ஆள் செவத்து அம்மா இருப்பாங்க, அந்த கால் முழுக்க அப்படியே மாற்றபடி ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவர் அற்புதமாக அந்த இடத்துல குணத்தை கொடுத்தார். வெள்ளிக்கிழமை நான் ஜெபம் பண்ணுற இடத்துக்கு அவங்க குடும்பமாக எல்லாரும் தேடி நினைச்சாங்க. ஏற்கனவே ஒரு 20 பேர் அங்கே 25 பேர் வந்துக்கிட்டாங்க. அவங்க மத்தியில் எல்லாத்தையும் வேகமாக தூக்கி ஆண்டவர் எனக்கு குணப்படுத்துகிறேன். ஆமாம் ஆண்டவர் குணப்படுத்தான்னு இல்லை, என் மகன் வந்தேன் ஜெபம் பண்ணேன் சரியாச்சுண்ணா. ஐயம்மா நம்ம இல்லம்மா ஆண்டவர் தான் குணப்படுத்துகிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க சொல்லி. ஏன்னா கிராமத்தில் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. அவங்க அதுக்கப்புறம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. தொடர்ந்து அவங்களும் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்தது, ஊழியத்தின் பாதையில் என்னென்னலாம் ஆண்டவர் அற்புதம் பண்ணார், அதன் மூலிமா அங்கே ஆத்துமாதம் எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு நான் அடுத்து வர்ற பதிவுகளில் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.